ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல காரசாரமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இப்போ இதை செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அரைக்க தான் போகிறோம். கூடவே ஒரு 15லேருந்து 20 பூண்டு பல் உரித்து சேர்த்துட்டு இதோட 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஓடு நார்லாம் இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. தண்ணீர்லாம் சேர்க்காமல் இது மாதிரி மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வெங்காயத்தில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும். தண்ணீர் துளி கூட சேர்க்காமல் இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா செவர வறுத்துக்கங்க. கடுகு ஜீரகம் பொரிஞ்சு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா லைட்டாக செவந்து வரட்டும். பருப்பெல்லாம் ஓரளவுக்கு செவந்து வந்ததும் இதோட கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதும் இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்ச வெங்காய பூண்டு விழுத சேர்த்துக்கங்க. சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. இதில் நம்ம மிளகாய்த்தூளை அப்படியே சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். அதனால் பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே வதக்கிட்டு அடுப்பை மீடியமாக வச்சு இது மாதிரி மூடி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சரியாக 2 நிமிஷம் ஆனதும் திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், மிளகாய்த்தூளோட பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா ஒரு முறை கலந்துட்டு இதில் 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை, ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை தண்ணியில் அலசிட்டு சேர்த்துக்கங்க. நீங்கள் முருங்கைக்கீரைக்கு பதிலாக பாலக்கீரை, அரைக்கீரை எதுவாக இருந்தாலும் நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. எந்த கீரையில் வேணாலும் இந்த ரெசிபி நீங்கள் செய்யலாம். இப்போ முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு திரும்பவும் மூடி ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா அதில் இருக்க ஈரம்லாம் வற்றி கீரையும் வெந்து கலர் மாறி இருக்குது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கங்க. நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு முறை சூட்லேயே கலந்துடுங்க. கலந்துட்டு சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடையும் தொட்டு சாப்பிட அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த காரசாரமான ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி டிஃப்ரெண்ட்டான சுவையில் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி முருங்கைக்கீரை பிடிக்காதுன்றவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.